வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு கடற்பரப்பில் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மறைந்த கல்விமான் RIT பூதவுடல் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஐசன் வால்வெள்ளி எச்சங்கள் எதுவுமின்றி அழிவடைந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். சுகாதார ஊழியர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்த 48 மணித்தியால பணி பகிஷ்கரிப்பு இன்று காலை 7 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. தாதியர் தகுதிகான் மற்றும் தற்காலிக வைத்திய ஊழியர்களின் ஒருங்கிணைந்த சங்கத்தின் 16 தொழிற்சங்கங்களை சேர்ந்த சுகாதார ஊழியர்கள் கோரிக்கைகள் சிலவற்றை முன்னிறுத்தி நேற்று முன்தினம் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்திருந்தனர். இதன் காரணமாக வைத்தியசாலைகள் பலவற்றில் நோயாளர்களுக்கான சிகிச்சை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. தமது தொழிற்சங்க நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது என தாதியர் தகுதிகான் மற்றும் தற்காலிக வைத்திய ஊழியர்களின் ஒருங்கிணைந்த சங்கத்தின் ஏற்பாட்டாளர் சமன் ரத்னபிரியா குறிப்பிடுகின்றார். நாடளாவிய ரீதியாக சுமார் 650 வைத்தியசாலைகளிலும் 320 சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களிலும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை கடந்த 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். இன்று காலை 7 மணியிலிருந்து சகல சுகாதார ஊழியர்களுக்கும் வளமையான பணிகளில் ஈடுபடுமாறு அறிவிக்கப்பட்டிருப்பதாக சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தங்களின் கொடுப்பனவு மற்றும் சம்பள பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார். சிறந்த கல்வியலாளர் RIT அலசின் தேகம் தற்போது பொரளையில் உள்ள அன்னாரது இல்லத்தில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. பொருள கொட்டா வீதியில் உள்ள அன்னாரது இல்லத்தில் நேற்று மாலை அவர் இயற்கை எய்தினார். தனது 81வது வயதில் இயற்கை எய்திய அன்னாரது பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பெருந்திரளானவர்கள் வந்த வண்ணமுள்ளனர். மறைந்த கல்வியலாளர் RIT அலசின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை பொருளை மயானத்தில் இடம்பெற உள்ளன. சிறந்த கல்விமான்களையும் நிபுணர்களையும் உருவாக்கிய கொழும்பு DS கல்லூரியை ஆரம்பித்து முதல் அதிபராக செயற்பட்டதோடு கல்வித்துறைக்கு பாரிய சேவையாற்றியுள்ளார். அத்துடன் சர்வதேச கேட்வே கல்லூரியை ஆரம்பிக்கும் நடவடிக்கைகளுக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்கி அதன் ஆரம்ப கர்த்தாவாக இருந்ததோடு தனது தொழிலின் தர்மத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். பின்னர் அவர் கொழும்பு ரோயல் கல்லூரியிலும் அதிபராக சிறிது காலம் பணியாற்றியுள்ளதோடு 1989ஆம் ஆண்டு முதல் 1993ஆம் ஆண்டு வரை கல்வி அமைச்சின் செயலாளராகவும் செயற்பட்டு வந்துள்ளார். ரோகிணி அலஸை தனது வாழ்க்கை துணைவியாக்கிக் கொண்ட RIT அலஸ் 3 பிள்ளைகளின் தந்தையாவார். பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ், டாக்டர் ஹர்ஷா அலஸ் மற்றும் மலிக் அலஸ் ஆகியோரின் தந்தையான RIT அலஸ் நாட்டில் சிறந்த கல்வியுடனான சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு முன்னின்று செயற்பட்டுள்ளார். கிழக்கு கரையோரத்திலிருந்து மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்று காணாமல் போன 8 மீனவர்களையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. 2 படகுகளில் மீன் பிடிப்பதற்காக சென்றிருந்த மீனவர்களே காணாமல் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று மாலை இடர் முகாமைத்துவ நிலையத்திற்கு தகவல் கிடைத்ததாகவும் அவர் கூறினார். காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகள் கடற்படையினரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள லெகர் சூறாவளியின் காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் கடும் காற்றுடன் கொந்தளிப்பும் ஏற்படலாம் என்று ஏற்கனவே மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை நாட்டில் நிலவியுள்ள வறட்சியான வானிலையில் நாளை முதல் மாற்றம் ஏற்படக்கூடிய காரணிகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணம் உட்பட மேலும் சில பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக திணைக்களத்தின் வானிலை தொடர்பாடல் பொறுப்பதிகாரி லக்ஷ்மி லத்தீப் குறிப்பிடுகின்றார்.
இந்திய கடற்பரப்பினுள் சட்டவிரோதமாக மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் 6 இலங்கை மீனவர்களை அந்த நாட்டு கரையோர பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இலங்கை மீனவர்கள் 6 பேரும் ராமாயப்பட்டணம் கடற்பரப்பினுள் மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அதுடன் இலங்கை மீனவர்களின் படகொன்றும் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைதான 6 மீனவர்களும் உள்ளூர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கின் தொடர் விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என கோரி இந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் தாக்கல் செய்திருந்த மனு மீதான தீர்ப்பு டிசம்பர் மாதம் 10ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பேரறிவாளன் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பான சதித்திட்டத்தில் ஈடுபட்டு இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படாத அத்தனை நபர்கள் குறித்தும் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பல்நோக்கு விசாரணை ஒழுங்கு முகாமை சரிவர புலன் விசாரணைகளை நடத்தவில்லை என்று பேரறிவாளன் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்ததாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் ராஜீவ்காந்தி கொலையுடன் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே சதித்திட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து முறையான புலன் விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிடுவதோடு அந்த விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்றும் தனது மனுவில் பேரறிவாளன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு சென்னையில் உள்ள தடா வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று மெகா கைத்தொழில் 2013 கைத்தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி 2வது நாளாக இன்று கண்டி சிட்டி சென்டரில் நடைபெறுகின்றது. இன்றைய 2வது நாள் நிகழ்வுகள் பிரதமர் DM ஜெயரத்னவின் தலைமையில் ஆரம்பமானது. கைத்தொழில் மற்றும் விற்பனை கண்காட்சியை மத்திய மாகாண வர்த்தக மற்றும் கைத்தொழில் நிறுவனம் நடத்தி வருகின்றது. இதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்கி வருகின்றது. இந்த கண்காட்சி டிசம்பர் 1ஆம் திகதி வரை நடைபெறவுள்ளது. சிறு கைத்தொழில் துறையும் நமக்கு மிகவும் முக்கியமானது. 1.8 மில்லியன் விவசாய நிலங்கள் நமக்கு இருந்தாலும் 1.2 மில்லியன் நிலத்தில் தான் நாம் விவசாயம் செய்கின்றோம். அந்த பொருட்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்வதற்கான வழி ஏற்படுத்தப்படுகின்றன. எமது முழு விவசாய நிலத்திலும் விவசாயம் செய்தால் ஏற்றுமதி ஊடாக எவ்வளவு அந்நிய செலாவணி கிடைக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இதனூடாக இவ்வளவு தொழிலாளர்கள் உருவாக்கப்படும். அதனால் தான் இந்த நாட்டில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறைகளை அபிவிருத்தி செய்வதற்கு தேவையாக உள்ளது. கைத்தொழில் நடவடிக்கைகளில் ரசாயன பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்காக கைத்தொழிலாளர்களை தெளிவூட்டும் வேலை திட்டம் ஒன்றை மத்திய சுற்றாடல் அதிகார சபை நேற்று ஆரம்பித்துள்ளது. சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்ட பின்னர் சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட விதத்தில் அடுத்த வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும். அவற்றை உரிய முறையில் தயாரித்து அது தொடர்பில் ஆலோசனைகளை வழங்கினாலும் தொழிலாளர்களால் இடம்பெறும் தவறுகளால் பாரிய சேதங்கள் ஏற்படுகின்றன. அதனால் நாம் தொடர்ந்தும் அவற்றை 100% திருத்திக் கொள்வதற்கு அல்லது அது தொடர்பில் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்துகின்றோம். இருப்பினும் அறிவூட்டுவதன் மூலமே இதை நிவர்த்தி செய்ய முடியும். எனவே கைத்தொழில் துறையை நாம் அபிவிருத்தி செய்து பொருளாதார ரீதியில் வளப்படுத்தும் செயற்பாடுகள் ஒருபுறம் முன்னெடுக்கப்படுகின்ற போதும் மறுபுறம் இதனால் சுற்றாடலை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதை உயர்தரத்தில் முன்னெடுப்பதற்கு நாம் முயற்சிப்போம். நீர்கொழும்பு கிம்புலாப்பேட்டிய பகுதியில் நடாத்தி செல்லப்பட்ட பட்டாசு தொழிற்சாலையில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். பட்டாசுகளை தயாரிக்கும் இந்த தொழிற்சாலையில் வெடிமருந்து பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள பகுதியிலேயே தீப்பற்றியுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தின் போது விநியோகிப்பதற்கு பட்டாசு தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்த பகுதி வரை வியாபித்து சென்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தீ பரவியமையால் இந்த 2 பகுதிகளும் முற்றாக சேதமடைந்ததோடு இதன்போது காயமடைந்த நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றிற்கு மாற்றப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு நகரசபையின் தீயணைப்பு பிரிவு, போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தீ பரவியமைக்கான காரணம் மற்றும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரையில் கண்டறியப்படவில்லை. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது மணித்தியால செய்தியினை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114 896 896 www.newsfirst.lk